நாளைக்கு பிடிச்சிக்கிடுவோம் நாளைக்கு பிடிச்சிக்கிடுவோம் நான் அசால்ட்டா விட்டுட்டேன். ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரிய மாட்டேங்குதே. பரீட்சையில் மட்டும் ஃபெயில் ஆனது வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அன்னையோட எனக்கு சோலி முடிஞ்சிச்சு. டேய் மச்சான், குழந்தை அழுகுறா, அதுவும் நிறுத்தி ஏதாவது பண்றா மச்சான். இப்ப நான் பண்றத பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும் வரேன். ஐயையோ, இவ இருக்க வேகத்தை பார்த்தா எந்த வீட்டுல போய் என்னத்தை திருட போறேன் தெரியலையே. தயவு செஞ்சு எந்த வீட்லயும் போய் கைய வச்சுடாரா. யோ சர்வர், இனியா ஸ்பூனை காணோம், நான் எப்படியா சாப்பிடுறது? இதுக்குதான் அந்த மாதிரி ஹோட்டலுக்கே நான் வருவது கிடையாது. வேற கூட்டு பாங்களா. மச்சான், அவனை டீ குடிக்க கூப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சுடா. என்னடா இப்போ மச்சான் மச்சான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா. வீட்டுல கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, போயிட்டு வந்துடுறேன். டீ அப்படியே போயிடுறா, வரா. டேய், உங்க மாமா வந்திருக்காருடா, போய் என்னன்னு பேசுறா. அவருக்கு வேற வேலை இல்ல, பொழுது போலன்னா இங்க வந்து நம்ம உசுரா வாங்கியிருக்காரு. வந்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு மீன் கூட மாட்டலையே. வயிறு வேற கபகபன்னு பசிக்குது. மச்சான், உனக்கு கோவமே வராதாடா? கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல மச்சான். அப்போ இதை உன்கிட்ட சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல மச்சான். வர வழியில உன் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது கீழே வந்துட்டேன் மச்சான். உன் வண்டிக்கு செம அடிடா.